After more than 8,000 operations, here's what I avoid. Now, relationships take effort, and loneliness is more than just being sad. மாரடைப்பு அல்லது இதய நோய் வந்த பிறகு உடலை கவனிப்பதை விட வருமுன் காப்பதே சிறந்தது. இதற்காக கடினமான கட்டுப்பாடுகளை பின்பற்ற வேண்டிய அவசியமில்லை. அன்றாட வாழ்வில் செய்யும் சில சிறிய மாற்றங்களே இதயத்தை பாதுகாக்க போதுமானது. சுமார் 8000 இதய அறுவை சிகிச்சைகளை வெற்றிகரமாக செய்துள்ள பிரபல இதய அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் ஜெரமி லண்டன் தனது அனுபவத்தின் மூலம் இதய ஆரோக்கியத்திற்காக கண்டிப்பாக தவிர்க்கப்பட வேண்டிய 5 முக்கிய பழக்க வழக்கங்களை பற்றி தனது சமூக வலைதள பக்கத்தில் பகிர்ந்துள்ளார். அவர் முதலில் தவிர்க்க வேண்டிய விஷயமாக தனிமையை குறிப்பிடுகிறார். தனிமை என்பது வெறும் மனக்கவலை மட்டுமல்ல, அது நேரடியாக இதய நோய்களின் அபாயத்தை அதிகரிக்கிறது. நல்ல உறவுகளை வளர்த்து கொள்வதும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் இணைப்பில் இருப்பதும் இதயத்திற்கு மிகவும் நல்லது என்கிறார். அடுத்ததாக நீடித்த மன அழுத்தம். தொடர் மன அழுத்தம் இரத்த அழுத்தத்தை உயர்த்தி இரத்த குழாய்களில் வீக்கத்தை ஏற்படுத்துகிறது. இது இதய அமைப்பை தொடர்ந்து கடினமாக உழைக்க வைத்து இதய நோய்களுக்கு வழிவகுக்கிறது. மூன்றாவதாக அதிக பதப்படுத்தப்பட்ட உணவுகள். கடைகளில் பாக்கெட்டுகளில் விற்கப்படும் பெரும்பாலானவை அசல் உணவுகள் அல்ல, அவை பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்கள் மட்டுமே. அதிக உப்பு, கெட்ட கொழுப்பு மற்றும் சர்க்கரை நிறைந்த அவற்றை தவிர்த்து இயற்கை மற்றும் முழுதானிய அல்லது காய்கறி உணவுகளை உட்கொள்ள வேண்டும் என்கிறார். நாள் முழுக்க ஒரே இடத்தில் அமர்ந்திருப்பதும் இதய நோய் அபாயத்திற்கு வழிவகுக்கும் என கூறும் டாக்டர் ஜெரமி லண்டன், நமது உடல் எப்போதும் இயங்குவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளது. நாள் முழுவதும் ஒரே இடத்தில் உட்கார்ந்திருப்பதை தவிர்த்து சாப்பிட்ட பிறகு குறைந்தது 10 நிமிடங்கள் நடப்பது இரத்த சர்க்கரை அளவை சீராக வைத்திருக்க உதவும் என்கிறார். சிகரெட், வேப்ஸ் அல்லது கஞ்சா என எந்த வடிவிலும் புகைப்பிடிப்பதை தவிர்க்க கூறும் டாக்டர் ஜெரமி, நுரையீரலின் வேலை காற்றை சுவாசிப்பது மட்டுமே. புகைப்பிடிப்பதால் இரத்தத்தில் நச்சுக்கள் கலந்து இதயத்திற்கு தேவையற்ற அழுத்தத்தை ஏற்படுத்துகிறது என்கிறார்.